Hi guys, welcome to the channel Vada Sambar. Channel ku pudusana subscribe பண்ணி அந்த bell icon அடிச்சிடுங்க. And this is my Instagram ID. So follow பண்ணுங்க. வேற social media links எல்லாமே description இருக்கு, போய் check out பண்ணுங்க. So எங்க வீட்ல நான் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினேன், எவ்வளவு சிம்பிளா எலிகென்ட்டா கொண்டாடினேன்றது and lunch வரைக்கும் இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன். So morning to lunch routine மாதிரி இந்த வீடியோ. So வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங். ஸோ விநாயகர் சதுர்த்தி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிட்டு இந்த தக்காளி குழம்பு வச்சுட்டேன். ஸோ இந்த குழம்பையும் ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லாங்காக போகும்னு சொல்லிட்டு இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அரை கப்பில் வந்துட்டு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அரை கப்பு கூட தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பருப்பு மீதி இருந்தது. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு இதை வேக வச்சுட்டு போகிறோம் நம்ம. இப்போ நான் காட்டுற கொழுக்கட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் ஒன்று, அதுக்கப்புறம் மேல் லேயர் ஒன்று, அப்படி செஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செய்யாமல் கூட விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் நம்ம வீட்லேயும் கொழுக்கட்டை செஞ்சு படைக்கலாம் சாமிக்கு. ஸோ இப்போ பருப்பை வந்து சட்டியில் போட்டு வேக வச்சாச்சு. இந்த சைடு அது வேகிறப்பயே வந்துட்டு தேங்காய் துருவிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு சின்ன தேங்காய் எடுத்திங்கன்னா போதும், கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுக்குமே பற்றும். நான் சொல்கிற அளவு வந்து 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ தேங்காயெலாம் நான் வந்துட்டு கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கருப்பாக இருக்கிறது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலேயே கூட திருவிக்கலாம். இப்போது வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளத்தை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேங்காட்டி குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வெல்லம் அளவு எப்படி மெஷர் பண்ணோன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பருப்பு வந்து வெந்துருச்சு. ஸோ அந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை வந்து கார கொழுக்கட்டை செய்கிறப்போ அந்த தண்ணியை ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பருப்புலேருந்து ஒரே 1 கப் பருப்பு மட்டும் வெளியே எடுத்துக்கங்க, கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயில் வந்துட்டு 1/4 கப் தேங்காய், ஸோ பாதியாக பிரித்தோம்ல, அதில் பாதி தேங்காய் எடுத்துங்க, 1/4 கப் தேங்காய் இருக்கும். ஸோ அந்த 1/4 கப் தேங்காய் வந்து நல்லா இந்த நெய்யிலே போட்டு பரட்டி விட்டுருங்க. ஏலக்காய் பொடி வந்துட்டு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், இல்லை ஒரு 3 ஏலக்காயை நல்லா பொடிச்சு போட்டிங்கன்னா கூட போதும். ஸோ அதையும் நல்லா தேங்காய் நெய்யோடு வறுத்து விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி வடிச்சிட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என் பாகு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், தண்ணியோட கம்பைன் ஆகாத அளவுக்கு நான் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ பாகு வந்துட்டு நான் என்னோடய குழந்தைக்கு வந்துட்டு சத்து மாவு கூழில் ஆட் பண்ணுவேன், அதுக்காக பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ பாகு காய்ச்சி வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக தான். தேங்காய் வெல்லமும் கொதிச்சிட்ருக்கப்பே வந்துட்டு நம்ம போய் பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறி இருக்கும் பருப்பு. ஸோ நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்ச பருப்பையும் வந்துட்டு இந்த தேங்காய் வெல்லத்தோடு ஆட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். ஸோ இந்த பருப்பு தேங்காய் வெல்லம் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி. அப்புறம் வந்துட்டு நமக்கு 1 கப்புக்கு வந்து ரைஸ் ஃப்ளாருக்கு 1 கப் தண்ணி இருந்தால் போதும். அந்தளவுக்கு இதை நீங்கள் நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1 கப் ரைஸ் ஃப்ளாரில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கை விடாமல் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலரிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வரும். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது எப்படின்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் லெவல் கூட எல்லாமே 1 கப் அப்படின்னு வரும். இந்த வீடியோவில் செய்கிற எல்லா ரெசிபியோட டீட்டெயில்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எல்லாம் ஒன்று கூட்டின மாதிரி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு அதே மாதிரி நெய் விட்டுட்டு, ஸோ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இது எல்லாமே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஒரே டேபிள் ஸ்பூனில் எடுத்துடுற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வரமிளகா ஒரு 3 மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ எப்பவும் தாளிக்கிற மாதிரி தாளிப்பு தான். அப்புறம் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் நம்ம முதல்ல எடுத்து வச்சோம்ல, இதை தனியாக கார கொழுக்கட்டைக்குன்னா அந்த 1/2 கப் தேங்காய் எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஸோ இது வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அந்த தால் வாட்டர், அந்த பருப்போட தண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியில் 1 கப் தண்ணி அளந்து 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டுடலாம். உப்பு
உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இந்த தண்ணி வந்து இப்போ கொதிக்கணும். ஸோ நல்லா ஒரு சூடாயிடுச்சு. இப்போது சூடானோடனே இப்போ நம்ம அரிசி மாவு வந்து 1 கப்பு, முதல்ல சொன்ன மாதிரி அரிசி மாவு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கலரிட்டு அதுக்கப்புறம் எல்லா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கலந்திங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து வந்துடும். ஸோ இது கலந்து வந்தோன்னா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதெல்லாம் கலர்னா போதும். ரொம்ப நேரம் கலந்திங்கன்னா வந்துட்டு உங்கள் கொழுக்கட்டை விரிசல் விட்டுரும். இந்த மாதிரி கொழுக்கட்டைலாம் செய்கிறப்போ கம்மியான டைம், சீக்கிரமே அடுப்பை விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்காது. அதே நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுனாலும் உங்கள் கொழுக்கட்டை வந்து ஈரப்பதத்தை இழந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சூடாக வெளியே எடுத்தாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. நல்லா முன்னாடியே எடுத்த இனிப்பு கொழுக்கட்டை வந்து ஆறி இருக்கும், அதை நல்லா வந்து பிசைஞ்சுக்குங்க. அப்புறம் வந்துட்டு என்கிட்ட இந்த ஒரு அச்சு இருக்குது, அதனால் எனக்கு எல்லாமே அச்சில் போட பிடிக்காததுனால ஒரு 6 மட்டும் அச்சில் போட்டுட்டு மிச்சத்தை கையிலேயே செஞ்சுருக்கேன். ஸோ அச்சில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகான ஒரு ஷேப் கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு அப்படின்னு சொல்லி மாவு உருட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா தான் அந்த டிசைன் ஷேப் வந்து அழகாக வருது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா அழகான கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை செய்கிறப்பே அந்த சைடு இட்லி குண்டாவை சூடு பண்ணிடலாம். நான் எல்லா கொழுக்கட்டையும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ கையில் பிடிச்சது, கையிலேயே செஞ்சது, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாமே வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே இப்போ இட்லி குண்டாவில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் அவிச்சு எடுத்ததுக்கப்புறமா தட்டெல்லாம் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுங்க. அண்ட் செகண்ட் பேட்ச் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் வெந்துருச்சு. நம்ம எல்லா கொழுக்கட்டைகளும் இப்போ தயாராகிடுச்சு. இனிப்பு கொழுக்கட்டை சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இங்கே வந்து பூனேயில் 10 நாள் வந்துட்டு 10 விதமான கொழுக்கட்டை செய்வாங்க, ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கொழுக்கட்டை செஞ்சு நம்மளும் விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பிள்ளையாரையும் நீட்டாக அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். ஸோ மெயினாக பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்துட்டு எப்படி வழிபடணும், எந்தெந்த சதுர்த்தி, எந்தெந்த நல்ல நாளுக்கு எந்த பலகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க. எப்படி வழிபாட்டு முறை எல்லாமே சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைச்சிட்டு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாளாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக சாம்பார் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி. ஸோ சாம்பார் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் நல்லா கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இந்த அளவுக்கு பருப்பு போட்டு நீங்கள் வந்துட்டு குழம்பு வச்சிங்கன்னா எத்தனை வேலைக்கு வரும், எத்தனை பேருக்கு வரும் அப்படின்றத. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காப்படி உலக்கில் 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்துட்டு இது 2 வேலைக்கு தாராளமாக இருக்கும். ஸோ பருப்பு வேகிறப்பே வந்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. ஸோ பருப்பு வந்து பொங்கி வரப்போ வந்துட்டு 2 தக்காளி போட்டுருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 1/4 படியில் 3/4 உலக்கு பருப்பு போட்டிங்கன்னா 2 தக்காளி போடலாம். நல்ல பெரிய தக்காளியாக வந்துட்டு 2 தக்காளி போடலாம். ஸோ பருப்பு அந்த சைடு வேகட்டும், இந்த சைடு காய் தாளித்து விட்டுடலாம். இந்த காய்க்கு வந்துட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புலாம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காய் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த காய் நல்லா ரைஸோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காய் நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க. ரைஸ் ஊற போட்டிருக்கேன், ஒரு காப்படி ரைஸு. அண்ட் பருப்பு நல்லா வெந்துருச்சான்றது ஒரு பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் தக்காளியில் இருக்க தோல்லாம் தனியாக கலண்டு வந்திருக்கும். ஸோ அதை நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். காய் வந்துட்டு நல்லா வணங்கிருச்சு. வெந்துருச்சா அப்படின்னு தெரியறது எப்படின்னா, இந்த காய் வந்து ஒரு பேல் க்ரீன்லேருந்து டார்க் க்ரீன் கலராக மாறி இருக்கும், அதுதான். ஸோ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காய்க்கு வந்து தேங்காய் போட்டு இறக்குவோம். ஆனால் இந்த காய்க்கு வந்து நம்ம கடைசியாக வந்துட்டு கடலையும் தேங்காயும் சேர்த்து போட்டு இறக்க போகிறோம். அண்ட் பூனேயில் வந்துட்டு கொலாஞ்சி சீட்ஸ் மாதிரியே ஒரு பிளாக் கலர் சீட் இருக்கும், அது கூட போடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ காய்க்கான மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ
ஸோ கொஞ்ச நேரம் மசாலாலாம் போட்டோன்னே திறந்து வச்சு பிரட்டி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற பதத்தில் இருக்கணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. இப்போ வந்து என் பருப்பெல்லாம் நான் நல்லா கடைஞ்சிட்டேன். தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு கடைஞ்சிருக்கேன். வேணும்னா அந்த தண்ணியில் வந்துட்டு நீங்கள் தால் ரசம் வச்சுக்கலாம். பருப்பு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கூட நான் கீழே போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ கடலே வறுத்துட்ருக்கேன் நான் இந்த சைடு. இந்த பருப்பு வந்துட்டு இப்போ கெட்டியாக இருக்கப்பே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுடலாம். ஸோ கெட்டியாக இருக்கப்பே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கெட்டியாக இருக்கப்பே போடுறது தான் வந்துட்டு பச்சை வாசம் சீக்கிரம் போயிடும். ஸோ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கலந்து விட்டுருங்க இதையை. இந்த பருப்புக்கு வந்து இன்றைக்கி நம்ம என்ன காய் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக எந்த காயுமே இல்லைனாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்துகிட்டு அதை வந்து நான் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி இன்றைக்கி நான் சாம்பார் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ காய் நல்லா வேகணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியில் பாதி தண்ணி இதில் ஊற்றிட போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்காததுனால எல்லா தண்ணியுமே வந்துட்டு நான் பருப்பு கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு எப்படியும் வந்து சட்டியில் வேகிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து சாம்பார் தூளோட பச்சை வாசம் போய் காய் நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். இப்போ வந்து காய்க்கு போடுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்ததுன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா வறுத்து வச்ச கடலை, நான் வந்துட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை. ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இது வந்துட்டு 1 பாதியாக அரைச்சா போதும். இந்த மாதிரி காய் கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து இதில் லைட்டாக தண்ணி தெளித்தேன். கடைசியாக தண்ணி தெளித்து பரட்டி விட்டுக்குங்க. கடலையும் தேங்காயும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான், இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய், நல்லா ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து 2-3 கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ காய் மெயினாக உருளைக்கிழங்கு வந்துட்டு கடைசியாக தான் உப்பு போடணும். ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா வந்துட்டு காய் நல்லா உப்பெல்லாம் உறிஞ்சிரும். இப்போ ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வெங்காயம், கடுகு, வரமிளகாலாம் போட்டுட்டு, ஸோ பூண்டு பிடிக்குன்றவங்க வந்துட்டு ஒரு 10 பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வாய்வுன்றதுனால நான் ஒரு 12 பல் பூண்டும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பல்ப்பு ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சியில் ஊற்றிடுங்க. ஸோ ரைஸும் குக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ வீடியோ பொறுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபியும் நல்லா புரியும் கைஸ். அண்ட் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். சுடு சாப்பாட்டில் நெய் விட்டு சாம்பார் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டேவே கிடையாது நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ ரெசிபி இருந்தாலும் நமக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் சாம்பார் தான். அதுக்கும் வந்து கூட வந்துட்டு கேரட், பீன்ஸ் இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஒரு காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ வர இந்த சிம்பிளி குக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பை, see you.